Morning students. Today now we are discussing about first chapter living world rules of nomenclature. So last ரெண்டு வீடியோ பார்த்தோம். Nomenclature, binomial nomenclature, trinomial nomenclature. So nomenclature அப்படினாவே naming the organism is called nomenclature. Both plants and animals. Hello, binomial. Two naming of organism is called binomial. Three naming of organism is called trinomial. Example பார்த்தோம் Homo sapiens. Okay, Pavo cristatus பார்த்தோம். Trinomial பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா Corvus plantanus. Okay, Indian house crow அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்கு. Rules of nomenclature. ஓகே, இப்ப சயின்டிபிக் நேம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான சில ரூல்ஸ். ஓகே, அந்த ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. அப்ப அந்த சயின்டிபிக் நேம் should be italicized in printed. அங்க இருக்கக்கூடிய எல்லா சயின்டிபிக் நேமுமே very important. அங்க இருக்கக்கூடிய all scientific name ஓகே என்ன சார் பண்றாங்க அப்படினு கேட்டா இட்டாலிஸ்ட். ஓகே, அப்ப இட்டாலிஸ்ட் இன் பிரிண்டட் ஃபார்ம் அப்படினு சொல்லுவோம். எப்படி சார் ஃபார்ம் பண்ணனும்? இட்டாலிஸ்ட் பிரிண்டட் ஃபார்ம். அண்ட் இஃப் கேன் ரிட்டனா இருந்தா என்ன சார் பண்ணனும்? அண்டர்லைன். அண்டர்லைன் பண்ணி என்ன சார் பண்ணணும்? செப்பரேட் பண்ணி காட்டணும். அண்டர்லைன் பண்ணி செப்பரேட் பண்ணி காட்டணும். தனியா தெளிவா தெரியணும் இது சயின்டிபிக் நேம் அப்படிங்கிற ஒன்று. சரிங்களா? ஓகே, இதுலயே இந்த ஜெனரிக் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜெனரிக் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in upper case அல்லது கேபிட்டல் லெட்டர். அப்ப ஜெனரிக் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in capital letter. For example, Homo sapiens homo, that is a capital letter. Okay, then the species name first letter should be written in small letter. இதுவே ஸ்பீசிஸ் species name ஆயிருந்தா first letter should be written in small letter அல்லது lower case அப்படினு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் sapiens. அதுக்கு s small letter. ஓகே, இது ஒரு நேம். then the scientific name of any two organism are not similar. இப்ப இதுல scientific name of one organisms are not similar. ஒரே லைன் தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய சயின்டிபிக் நேம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த சயின்டிபிக் நேம் ஆஃப் எனி ஒன் ஆர்கானிசம் ஆர் எனி டூ ஆர்கானிசம். ஓகே, அங்க இருக்கக்கூடிய எனி டூ ஆர்கானிசம்ஸ் ஆர் நாட் சிமிலர். ஓகே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அறிவியல் பெயர் ஏன்னு கேட்டா only one name are there. ஓகே, எந்த டூ ஆர்கானிசத்துக்கு என்ன இருக்காது அப்படின்னு கேட்டா என்னது? ஒரே மாதிரியான பெயர் வராது. சரி, ஓகே. இப்ப அங்க இருக்கக்கூடிய நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் இது எப்படி சார் ரைட் பண்ணணும்? அங்க நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் who is வந்து பாத்தீங்க published. தத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா scientist
who is first published or who first publishes is the scientific name. Who first publishes scientific name. முதலில் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் பெயர் இட்டாங்களோ அவங்க may be written after. யார் விட்டால் may be written. ஓகே ஆஃப்டர் என்ன சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஆஃப்டர் தி ஸ்பீசிஸ் நேம் அலாங் வித் சரி இதோட எதை சார் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டா இயர் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Understand? அப்ப name of scientist who first publishes the scientific name may be written after the species name along with என்னன்னு சொன்னா year. அதோட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சயின்டிஸ்டோட நேமும் இயரும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பெலிஸ் அப்படின்னா கேட் பூனை வகை சொல்லி ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்ப பெலிஸ் லியோ லின் அப்படின்னு சொல்லுவோம். பெலிஸ் லியோ லின். அண்டர்ஸ்டாண்டா? பெலிஸ் அப்படிங்கிறது பெலிஸ். அப்ப பெலிஸ் லியோ லியோபார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெலிஸ் லியோ. லின் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லின்னேயஸ். ஓகே, அவ எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 1758ல. அப்ப அவங்க சொன்ன மாதிரி நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட் who first publishes the scientific name. ஓகே, லின்னேயஸ். அப்ப பெலிஸ் லியோ சயின்டிஸ்டோட நேமா. தென் ஆஃப்டர் வந்து பாரு ஸ்பீசிஸ் நேம் along with the year published 1758. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒன்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னு கேட்டா பெலிஸ் லியோ. ஓகேவா? பெலிஸ் லியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பெலிஸ் லியோ லின்னேயஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா if the species name is formed after any persons. ஓகே, ஒரே லைன் தான். அப்ப மேக்ஸிமம் if the species name is formed species name is formed எப்ப சார் அப்படின்னு கேட்டா species name எப்ப உருவாக்கப்படுறோம் அப்படின்னு கேட்டா after any person name. after any persons ஏதாவது ஒரு person. அப்ப any person name த வந்து பாத்தீங்க அப்படின்னா name of the species. ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? person name of the species. ஓகே, அந்த ஸ்பீசிஸ் உடைய நேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நேம். அப்ப அங்க இருக்கக்கூடிய செல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் அதுல என்ன சார் ஆட் பண்ணணும்? ஐ அல்லது ஏஇ. அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல ஒன்னு ஐன்னு முடியணும், இல்லனா டபுள் ஐ முடியணும், அல்லது ஏஇன்னு முடியணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாரு. கிரவுன் டிவலிங் சாரி டோலிங் வந்து லிசார்ட். லிசார்ட் கேள்விப்பட்டிருக்கலையா? லிசார்ட் கிரவுன் டூலிங் லிசார்ட், அதாவது மண்ணுக்குள் புதைந்து வளரக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு பள்ளி இனம். ஓகே, அப்ப அந்த பள்ளி இனத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? லிசார்ட். இதனுடைய சயின்டிபிக் நேம் பாத்தீங்க அப்படின்னா சிர்டோடாக்டைலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிர்டோடாக்டைலிஸ் சிர்டோ. அப்ப சிர்டோடாக்டைலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிர்டோடாக்டைலிஸ்ல has been discovered and named after scientist. அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா டிஸ்கவர் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பரதகிரி. அந்த சயின்டிஸ்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டா பரதகிரின்னு சொல்லுவோம்.
வரதகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வரதகிரிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்ட இங்க கிறிஸ்டோடாக்டைலிஸ் வரதகிரியா. அப்ப இதுக்கு என்ன பேரு? கிறிஸ்டோடாக்டைலிஸ் வரதகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்ங்கறாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளாச்சர். நான் ஒரே டைம் ரீகால் பண்ற மாதிரி. சார் ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளாச்சர் அப்படின்னு கேட்டா the scientific name should be இட்டாலிக்ஸ்ல பிரிண்டட் பண்ணணும். அதுவே ஹேண்ட் ரிட்டனா இருந்தா அண்டர்லைன் பண்ணி செப்பரேட் பண்ணி காட்டணும். ரெண்டு ஜெனரிக் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in capital அல்லது அப்பர் கேஸா இருக்கலாம். ஸ்பீசிஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் should be written in small letter அல்லது லோயர் கேஸா இருக்கலாம். இதுலயே சயின்டிபிக் நேம் எனி டூ ஆர்கானிசம். ஓகே அண்டர்ஸ்டாண்டா? மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கந்தசாமி குப்புசாமி. அப்ப கந்தசாமி குப்புசாமிங்கிறது ரெண்டு ஆர்கானிசம் ஆர் நாட் சிமிலர். ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அப்படின்னா நாட் சிமிலர், ஒரே மாதிரி கிடையாது. அப்ப அவரு கந்தசாமி ஒரு குப்புசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒண்ணு. இப்ப இந்த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஓகே அது கூட ஒரே ஸ்பீசிஸ். அண்டர்ஸ்டாண்ட்? வேற ஸ்பீசிஸ் டாக் கேட் ஓகே பூனை நாய் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்க. ரெண்டுக்கும் ஒரே நேம் வந்து சயின்டிபிக் நேம் வந்து உருவாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் the name of scientist who first publishes and the scientific name be written after the என்னங்கற species name. species name எழுதி along with என்ன சொல்றதுன்னா year published. அவங்க உருவாக்கின ஆண்டையும் அதுல வந்து குறிப்பிடணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபெலிஸ் லியோ லின்னேயஸ். அப்ப ஃபெலிஸ் லியோ லின் 1758 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே if the species name is formed after any persons, அப்ப any person name of the species okay species name வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கி after any person. அப்ப any person name the name of the species cell and உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா with I அல்லது double I அல்லது AE இது முடியணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் the new species பாத்தீங்க அப்படின்னா ground dwelling lizard அப்படின்னு சொல்லுவோம். இதோட சயின்டிபிக் நேம் வந்து பார்த்தா அப்படின்னா சிர்டோடாக்டைலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹஸ் பீன் வந்து பார்த்தா டிஸ்கவர்ட் யார் சார் அப்படின்னு கேட்டா ஆஃப்டர் சயின்டிஸ்ட் வரதகிரி. அப்ப வரதகிரி அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? கிரிப்டோன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? சிர்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப சிர்டோடாக்டைலிஸ் வரதகிரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்க, தேங்க்யூ.